என்னங்க இவ்ளோ கரண்ட் பில் வந்திருக்கு? அட ஆமாங்க, 200 யூனிட் ஃப்ரீயா தரேன்னு சொன்னாங்க. ஆனா ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே எங்களுக்கு கம்மியாகல, அதிகமா தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டு சிஎம் மே மாசத்துல தான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாரு. அது யாருக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? யாரெல்லாம் 500 யூனிட் கீழே யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. ஆனா 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 யூனிட் தான் ஃப்ரீ. 500 யூனிட்டுக்கு மேல நீங்க 1 யூனிட் யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ. பழைய ரூல் படி 100ல இருந்து 400 யூனிட் வரைக்கும் 4 ரூபாய் 50 பைசா. புது ரூல்ல உங்களுக்கு 4 ரூபாய் 70 பைசா. கன்ஃபியூஸா இருக்கா? வாங்க ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நீங்க 400 யூனிட் யூஸ் பண்றீங்கன்னா பழைய ரூலுக்கும் புது ரூலுக்கும் 185 ரூபாய் சேவ் பண்றீங்க. ஆனா இதுவே நீங்க 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றீங்கன்னா, எக்ஸாம்பிள் 600 யூனிட் யூஸ் பண்றீங்கன்னா 130 ரூபாய் உங்களுக்கு அதிகமாகுது. யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிவிக்கு கவர்மெண்ட் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைங்களை வச்சு தான் அழுக வச்சு அப்பா அம்மா தாத்தா பாட்டியை ஓட்டு போட வச்சு ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்போவாது அந்த குழந்தைங்களை ஃப்ரீயா விடுங்களேன். கவர்மெண்ட் ஸ்கூல் வாசல்ல வந்து கட்சி கொடி பறக்கிறதும் பேனர் இருக்கிறதும், உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் நோட் பென் கொடுத்துட்டு போட்டோ வச்சுட்டு இப்போ ஒரு ஃபேக் நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கே, பேக்ல வந்து சிஎம் போட்டோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அது வந்து டிவிக்கு ஆட்சியெல்லாம் அடிக்க ரெடியான பேக்கே கிடையாது. அது ஒரு ஃபேக் நியூஸ். அதுல போட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டு இருக்கீங்களே. போட்டோவை தூக்கி கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் முன்னாடி வச்சு இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பிடிக்குமா? நீங்க எழுதுற ஒவ்வொரு எழுத்தும் இவரோடது. யாரு இங்க வந்து குழந்தைங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா யாரை சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏபிஜே அப்துல் கலாம், காமராஜர், நம்மாழ்வார், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. படிப்பு ரீதியாகவும் மக்களுக்கு நல்லது செஞ்சது மூலமா இங்க இது பண்ணது நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள இன்ஸ்பிரேஷனா சொன்னாதான் அவங்க ஃபியூச்சர்ல நல்லா வருவாங்க. இப்போ ரீசெண்டா வந்து ரீல்ஸ் பண்றவங்களெல்லாம் கொண்டாந்து சீஃப் கெஸ்டா விடுற மாதிரி இருக்கு. நீங்க எதுக்கு கட்சி துண்டை போட்டுக்கிட்டு முதல்ல ஸ்கூலுக்குள்ள போறீங்க? இன்னமும் அந்த குழந்தைங்களை வந்து 2031 எலெக்ஷன்ல அவங்கள வந்து ஒரு மேனிபுலேஷன் டூலா யூஸ் பண்றீங்க. அவங்க அப்பவும் போய் ஓட்டு போடுங்கன்னு அப்பா அம்மாட்ட தாத்தா பாட்டிட்ட கேட்கணும். நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து வாக்காளராக வரும். அவங்கள வந்து ஓட் பேங்கா பாக்குறீங்க. அதனால இப்ப இருந்தே உங்களோட மேனிபுலேஷனை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு உங்க கட்சியே இருக்கிறதுக்கு. தயவு செஞ்சு குழந்தைங்களா இருக்க விடுங்க. அவங்கள வந்து படிச்சு முன்னேறட்டும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் எத்தனையோ பாக்குறேன். கை குழந்தையில இருந்து 2 வயசு 3 வயசு 5 வயசு குழந்தை வரைக்கும் ஏஐல எடிட் பண்ணி துண்டை போட்டு விஜய் அவர்கள் தூக்கி வச்சிருக்க மாதிரியும் துண்டை போட்டு இதெல்லாம் என்ன பண்ண ட்ரை பண்றீங்க? நீங்க தான் வந்து ஒரு ஹீரோ ஒர்க்ஷிப் பண்ற ஒரு முட்டாள் கூட்டமா ஆயிட்டீங்க. தயவு செஞ்சு சினிமாங்கிறது வெறும் என்டர்டைன்மெண்ட். யாரும் இங்க யாருக்கும் மேல ஒசந்தவங்க கிடையாது. அவங்களையே ஒரு பெரிய இதா அவரை நான் பார்த்துட்டேன், அவர் இது பண்ணிட்டேங்கிற மாதிரி இது பண்ணணும். அதை உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? அவங்க படிச்சு நல்லா டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், என்ன ஆகணுமோ, ஃபார்மர் ஆகணுமோ, எப்படி ஆகணுமோ ஆகட்டும், அது அவங்களோட விருப்பம். அவங்க வளர்ந்து 18 வயசுல அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அதை அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. தயவு செஞ்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே வந்து ஹீரோ ஒர்க்ஷிப் பண்ற தலைவர் அப்படின்னு பண்ற ஒரு ஜென்ரேஷனா வளர்க்காதீங்க. அவங்க வேலைக்கு நீங்களாம் எப்படி வேலைக்கு போற மாதிரியும் அவங்களும் ஒரு வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு அவங்க சொத்து சேர்க்குறாங்க, நல்லா இருக்காங்க. அந்த மென்டாலிட்டி ஏன் உங்களுக்கு வரல? உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க இந்த மாதிரி. அவங்களை வந்து ஃப்ரீயா இருக்க விடுங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது ஒரு நல்ல ஜென்ரேஷனா வரட்டும். டேய் அணிகளா, அது ஆந்திராடா. என்ன ஊரே தெரியாம ஸ்டிக்கர் விட்டுறீங்களா இப்படி தம்பிகளா? போற பக்கம் பார்த்தா கூச்ச நச்சமா கூறு என்ன கேட்பாங்க போலயே. சரி விடுங்க. நீங்க யாரும் பதறாதீங்க. விசில் அடிச்சா கொஞ்சம் வீர வாழ்க்கை சகஜம். வணக்கம் நண்பர்களே. அதாவது தமிழகத்தில் ஒரு அவலநிலை உண்டாயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆளுங்கட்சியான தாவேக்கா அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு அலட்சியம் காட்டுது. மேலும் அதை பார்வையாளர்கள், நம்ம டிக்டாக்கர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் வியூவர்ஸாக இருக்கட்டும், பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நீங்கள் சொல்லவே கூடாது. போன ஆட்சியில் எப்படி இருந்துச்சு, இந்த ஆட்சியில் இப்போ தான் வந்திருக்காங்கன்னுங்கிற வேலையே கிடையாது. சட்டம் ஒழுங்கு ஒரு நாள் உங்கள் கைக்கு வந்தாலும் ஆட்சி அதிகாரம் முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கான திட்டங்களை நீங்கள் விரைந்து செயல்படுத்த வேண்டும். அதாவது கோவையில் ஒரு சிறுமி, இப்பொழுது கும்மிடிப்பூண்டியில் ஒரு சிறுமி, மேலும் வந்து திருச்சியில் ஒரு சூசைடு, இது மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்காக வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கை வலுப்படுத்தும் என்று வந்துவிட்டு முன்பு இருந்தது போல் இப்போ தான் வந்திருக்கோம். அந்த வேலையே இருக்கக்கூடாது. ஆட்சி அதிகாரம் ஒரு கையெழுத்து தான். அது முழுக்க சிஎம் கண்ட்ரோலில் தான் இருக்குது. காவல்துறையாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்காக இருக்கட்டும், புதிதாக அகர்வால் அவர்கள் வந்து டிஜிபியாக இருக்கட்டும்,
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஒரு நாள் மாற்றம் வந்தாலும் அவங்க கையில் தான் இருக்கும். ஸோ நிர்வாக ரீதியாக உங்களால் பிரச்சனையை வந்து தீர்க்க முடியல, அது நாங்கள் வந்து சரி இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஓகே. ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். இதை நான் இப்போ தான் வந்திருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 10 பேர் சாகட்டும், செத்தது அப்புறம் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சட்ட ஒழுங்கும் என்பது வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் நடப்பதற்கு முன்பாக வந்து தடுப்பு காவல் மாதிரி செய்யணும், வேலைப்படணும். அதை விட்டு நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், நான் பொறுமையாக தான் சட்டம் தீட்டுவேன், இன்னொரு 10 பேர் சாவுங்க, அதுக்கப்புறம் செத்து நான் வந்து இப்போ கணக்கெடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா குறையெல்லாம் சரி செஞ்சுப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. புரிகிறதா? என்ன உங்களால் ஒரு கையெழுத்து ஒரு வாய்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியலன்னா இது எதுக்கு நீங்கள் வந்தீங்க? முன்பு இருக்கிற ஆட்சி குறை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் ஆட்சியில் வந்து அமர்ந்தீங்களா? வெற்றி விழா வைக்கவும் புதிதாக கட்சியில் இணைவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா விழா வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை நீங்கள் வந்து பொறுமையாக வந்து இது ஆரம்பிக்கிறீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு கையெழுத்து போட்டிங்க, ஓகே, நான் அதை சொல்லலை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக ரீதியாக உங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்க. இப்போ மின்சாரம் வெட்டுப்படுது, ஸோ அதனால் இன்னும் குறைகளை கண்டுபிடிச்சி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் வந்து பொறுமையாக சரி பண்ணுங்கள். அது நாங்கள் ஒன்றும் சொல்லலை. சாலை வசதிகளாக இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும், டெலிகம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இதுக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கல. சரி புதுசாக வந்திருக்கீங்க, சாராய ஊழலில் ஒதிப்பேன் அப்படின்ட்டு, சரி புதுசாக வந்திருக்கீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா, அது நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் டே டு டே லைஃப்பில் நடக்கிற பொதுமக்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யணும். அதுக்காக தான் உங்களை மாற்றம் கொள்ளி வச்சுருக்காங்க, பாதுகாப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக தான். மற்றபடிலாம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற வேறு ரீசன்லாம் கிடையாது. இதுதான் உண்மை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும்.